எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக ஒரு அணியிலே திரண்டிருக்கிறது. ஜென்சிக்கு வாடகைக்கு காப்பிரைட்ஸ் நீங்க எடுக்க வேணாம், ஆல்ரெடி திமுக வாங்கி வச்சிருக்கு, இன்றைக்கு இந்த இடத்துல கூடி இருக்கு. இவங்களோட ஜென்சியை வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்களேன். நேற்று அதுங்க எங்க வெளியே போயிருக்குதுங்க, பின்னாடி நின்ற வண்டிய வந்து வேணுண்டு குடிச்சிட்டு போதையில ஒரு 7-8 பேரு கார்ல வந்து என் பொண்ணை அடிச்சதுல அங்கே விழுந்து பாட் அவுட் ஆயிடுச்சு. என் பொண்ணு அழகு தேவதை மாதிரி இருக்கும். ஐயோ, என் பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வீடியோ எடுத்து போடுவாளே, செலிபிரிட்டி எல்லாரும் சொல்லுவாங்க அவ்வளவு அழகா இருக்கும். என் பொண்ணோட போட்டோ பாத்தீங்கன்னா 16 கண்ணு வேணும். நான் இப்ப எங்க போவேன்? என் பொண்ணுதான் ஏன் உசுரா கொடுத்துருங்க. மயிலாடுதுறையில் எதிர் வீட்டில் வசித்து வந்த கணவன், மனைவி, மகன் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரையும் அரிவாளால் வெட்டிய திமுக கவுன்சிலரின் மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். டிஎம்கே ஆபீஸை நேற்று உடைச்சிட்டாங்க, கண்ணாடி, கேமரா எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. நாங்கள் திராவிட முன்னேற்ற தலைவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாரையும் வீசிடுவோம், பார்த்துவோங்க. கோடி வரணும், நான் வரட்டா. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு உடனே ஒரு அறிக்கை விட்டுருவார். ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனே அறிக்கை விட்றது, அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா வாய் திறக்காமல் இருக்கிறது, அறிக்கை விடாமல் சைலண்டாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு மக்கள் என்ன முட்டாள்னு நினச்சிட்டு இருக்காங்களா இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.